இந்த ஜென்மத்துல நீதான் என் புருஷன். உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். உன் மேல யாருமே காட்டாத அன்லிமிட்டெட் லவ் நான் காமிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா ஒரு கண்டிஷன், அத நான் வெளிப்படையா செய்ய மாட்டேன். எப்பவுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ங்கிறது பொய்யில ஆரம்பிக்க கூடாதுல்ல. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணும்ல, அப்போ உன்கிட்ட என்னோட லவ்வ சொல்றேன். அது வரைக்கும் நீ வெயிட்டிங் ஹால்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் உன்னதான் லவ் பண்றேன். ஆனாலும் நீ பெஞ்சிங் தான். இவன் நமக்கு கிடைப்பாளா இல்ல கிடைக்க மாட்டாளாங்கிற ஒரு பதட்டத்திலே சுத்து. தொடச்சுக்கோ. இங்க போடாத, குடு. மாரா, பெட் காஃபி. பெட் காஃபி பெட்ல இருக்கும்போது தானே குடிக்கணும். மாரா, பல்லு விளக்காம குடிக்கிறது ரொம்ப தப்பாமா. அதனால தான் நீ பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் தரேன். குடி. ஆமா, உங்ககிட்ட இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே. கேட்கலனாலும் நான் செய்வேன். குடி. ஆமா, ஏன் இதெல்லாம் செய்யற? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீ செஞ்சது இல்லையே. நான் எப்பவுமே இப்படிதான் இருக்கேன். நீ தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டேன். எதுங்க? ஜெயிலுக்கு போனதுல மறந்துட்டானா? நான் என்ன 40 வருஷமாடி ஜெயில இருந்தேன்? 2 நாள் தாண்டி இருந்தேன். சரி சரி, பேசிட்டே இருக்காத. சீக்கிரம் கிளம்ப, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பணும். எங்க? போகும்போது எங்க போறோம்லாம் கேட்க கூடாதுடா. முக்கியமான இடம், அவ்வளவுதான். என்னடி எங்க அம்மா சமாதி கூட்டு வந்திருக்க? ஆமா, இத சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இதுக்கு என்னமோ லெஃப்ட்ல திரும்ப ரைட்ல திரும்ப 4 தடவை சுத்தி கூட்டு வந்திருக்க. பேசாம வரியா? இங்க பாரு, பின்னாடி பைக்ல உட்காந்துட்டு வரும்போது பேசிக்கிட்டே வந்தேன்ல, அந்த எல்லாத்தையும் நான் கேட்டேன்ல. இப்ப நீ கேளு. நான் உன்கிட்ட பேசுறதுக்காக இங்க வரல. நான் என் மாமியார் கிட்ட பேசணும், அதுக்கு தான் வந்திருக்கேன். வரியா? மாமியார? அதான் என்ன டைவர்ஸ் பண்ண போறியா? அப்புறம் என்ன மாமியாரு? அது வரைக்கும் நீ என் புருஷன் தானே, அவங்க என் மாமியார் தானே. வா. என்னைய குழப்பறக்குனே கடவுள் பெத்துட்டு இருப்பானோ இவள. அத்தை, நான் உங்ககிட்ட உங்க பையனை வெளியே கொண்டு வருவேன்னு சத்தியம் பண்ணிருந்தேன். நான் சொன்ன மாதிரியே மாறனை வெளியில கொண்டு வந்துட்டேன். இனி இந்த கேஸால அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் இருக்கேன், வள்ளியம்மா இருக்காங்க. நாங்க அவனை பார்த்து போமா. கொடுத்த வாக்க காப்பாத்திட்டு உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். அதான் நிம்மதியா இருக்கு. நீ எனக்கு என்ன இல்ல, கேஸ் வாதாடுறதுக்கு முன்னாடி எங்க அம்மா வந்து பார்த்துட்டு போனியா? ஆமா, அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் இந்த கேஸே கையில எடுத்தேன். உன் புள்ள உங்ககிட்ட வந்துட்டோம்னா
உயிரோடு இருந்தா எனக்காக எவ்வளோ போராடுவியோ அதை வீரா பண்ணிட்டேன். உன்னை பார்க்குற மாதிரியே இருந்துச்சுமா. நீ இல்லைன்னா எப்படி நான் இல்லையோ அதே மாதிரி. இந்த மெட்டீரியல் 40, அப்புறம் ஆ. இந்த ஷிஃபான் மெட்டீரியல் 80ங்க. அப்படியா? ஆமா. என்ன வணக்கம் தம்பி. என்னாச்சு? மாறன் தம்பி இன்னும் வரலங்களா? மாறனா? மாற உள்ள இருப்பான், சொல்லுங்கண்ணே. ஒன்றும் இல்லை, அவர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஏன் என்கிட்டலாம் சொல்ல மாட்டீங்களா? அப்படி இல்லை தம்பி, அது மாறன் தம்பிக்கு தான் தெரியும். நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ம். கண்மணி, என்ன எதுவுமே சொல்லாம போற? என்னங்க சொல்றது? இங்க நடக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு சாட்சி மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரி தானே நானும் இருக்க முடியும். நான் என்ன இப்ப அவங்க கிட்ட போய் சண்டையா போட முடியும்? நானே ஒவ்வொரு முடிவுக்கும் உங்க தம்பி கிட்ட போய் நிக்கிற நிலைமையில தான் இருக்கேன். இனி எல்லாம் அவர் கையில தாங்க இருக்கும்.